அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பொங்கல் திருநாளிலிருந்து பட்டையை கிளப்ப போகும் ராசிகள் யார் என்பதை பற்றியும் சுக்கிர பயிற்சியின் சிறப்புகள் பற்றியும் இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தமிழர் திருவிழாவாம் பொங்கல் பண்டிகை வருகிறது. பயன்பாட்டு ரீதியாக மட்டுமல்ல, ஜோதிட ரீதியாகவும் இது முக்கியத்துவமான ஒரு தருணமாகும். சுக்கிரன் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான தினம் பொங்கலுக்கு முன்னதாகவே இருக்கிறது. பொங்கல் அன்று கிரகங்களின் அரசரான சூரியன் தட்சிணாயத்திலிருந்து உத்தராயணத்திற்கு மாறுபடுகிறார். இது பாரம்பரியமாகவே தேவர்களின் பகல் நேரமாக கருதப்படுகிறது. அதே நேரத்தில் தட்சிணாயனம் தேவர்களின் இரவு நேரமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு இந்த திருவிழா ஜனவரி 14ஆம் தேதி கொண்டாட இருக்கிறது. சூரியனின் இந்த கிரகம் மற்றும் சில ராசிகளின் வாழ்க்கையில் எதிர்பாராத நன்மைகளையும் நேர்மறையான மாற்றங்களையும் ஏற்படுத்த போகிறது. இது தொழில், அந்தஸ்து மற்றும் நற்பெயரின் வளர்ச்சியை தருவதுடன் குடும்பத்தினரின் ஆதரவையும் பெற்று தரும். அது எந்தெந்த ராசிகள் என இந்த பதிவில் பாருங்கள். முதலாவதாக மேச ராசி நண்பர்கள். மேச ராசிகளுக்கு பொங்கல் பண்டிகை மிகவும் சாதகமாக அமையும். இந்த திருநாளில் அவர்களுக்கு சில நல்ல செய்திகளும் கிடைக்கலாம். வேலை தேடுபவர்களுக்கு அல்லது வேலை மாற்றம் செய்ய திட்டமிடுபவர்களுக்கும் நேர்மறையான பலன்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த காலகட்டம் அவர்களின் வாழ்க்கையில் அர்த்தமுள்ள மாற்றங்களை கொண்டு வரவனவாம். நீங்கள் பொங்கல் பண்டிகையின்று தேவையில்லாமல் வம்பு வழக்குகளிலும் சண்டை சச்சரவுகளிலும் ஈடுபடலாம். முழுக்க நீங்கள் இறை வழிபாடு மட்டுமே ஏற்றுக்கொண்டு அமைதியுடன் செயல்பட்டீர்கள் என்றால் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக இருக்கக்கூடும். இந்த காலகட்டத்தில் அவர்கள் நிதிநிலை வறுமடைய அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. அவர்களுடைய திருமண வாழ்க்கையில் நிம்மதி நிறைந்திருக்கும். வாழ்க்கை துணைவி இவர்களுடைய பேச்சை கேட்டு மரியாதையாக நடந்து கொள்வார்கள். மேலும் அவர்கள் துணைவியுடன் தரமான நேரத்தை செலவிட வேண்டும். சரியான முயற்சி மற்றும் அர்ப்பணிப்புடன் மேச ராசிக்காரர்கள் இப்போது வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு செல்ல ஒரு அற்புதமான நாளாகவே இந்த நாள் பார்க்கப்பட்டு வருகிறது. முக்கியமாக சுக்கிர பகவானுடைய ஆசியால் இவர்களுக்கு மாபெரும் வெற்றி வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கின்றன. அடுத்ததாக ரிஷப ராசிகள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு பொங்கல் திருநாள் அவர்களின் வருமானத்தில் அதிகப்படியான பணம் வரும். புதிய வருமான வழிகள் அல்லது திடீர் பண ஆதாயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றன. முடங்கி கிடந்த பணம் கைக்கு கிடைப்பதும் முக்கியமாக நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரும். இந்த காலகட்டத்தில் செய்யப்படும் முதலீடு லாபகரமானதாக அமையும். இந்த காலகட்டத்தில் அவர்கள் புதிய வேலைகள் பெற வேண்டும். அவர்களின் பல ஆசைகள் நிறைவேற காணலாம். முக்கியமாக சொந்தமாக தொழில் தொடங்க விரும்புவார்கள். ரிஷப ராசிக்காரர்கள் இது ஒரு சாதகமான நாளாகவே அமைய அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. ரிஷப ராசிக்காரர்கள் முழு மத அமைதியுடன் பரம்பொருள் சிவபெருமானை வேண்டிக் கொண்டு எந்த தொழிலை தொட்டாலும் அவர்களுக்கு மாபெரும் வெற்றி அடையக்கூடும். மற்றும் ரிஷப ராசிகள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாளாகும். அடுத்ததாக கடகராசி நண்பர்கள். கடகராசிக்காரர்களுக்கு பொங்கல் பண்டிகை அபரிமிதமான செல்வ வளர்ச்சியை தரக்கூடும். அவர்களின் வங்கி கணக்கில் சேமிப்பு உயர அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. மேலும் அவர்களால் எளிதாக பணத்தை சேமிக்க முடியும் போன்ற திட்டங்கள் அவர் மனதில் தோன்றும். சூரிய பகவான் சுக்கிர பகவானின் அருளால் அவர்களின் ஆரோக்கியம் சீராக இருக்கும். கடந்த கால ஆரோக்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு கண்டிப்பாக வரும். அவர்களின் புதிய முயற்சிகள் அவர்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். வெளிநாட்டு செல்ல விரும்பியவர்களுக்கு இது ஒரு சரியான காலகட்டமாகவே பார்க்கப்படுகிறது. அவர்களின் தொழில் வாழ்க்கையில் கடின முயற்சிகள் காரணமாக பெரும் முன்னேற்றம் ஏற்பட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் அவர்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மேலும் வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மையும் ஏற்படும். குடும்ப வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சி நிலவ ஒரு அற்புதம் நிறைந்த நாளாக இருக்கிறது. கடகராசியை பொறுத்தவரை திருமணம் சற்று தள்ளி போய்கொண்டே இருக்கும். ஆகவேயால் அவர்கள் வருத்தப்பட வேண்டாம். இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையினால் மாபெரும் வெற்றியை அடையப் போகிறீர்கள். ஆதலால் நீங்கள் எந்த ஒரு தீமையான செயலிலும் ஈடுபட வேண்டாம். மனக்கவலையுடன் அலைய வேண்டாம். உங்களுக்கே வெற்றி என்ற முழு சிறத்தன்மையுடன் செயல்பட்டீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த ஆண்டு பொங்கல் என்று மாபெரும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றன. அடுத்ததாக
சிம்ம ராசி நண்பர்கள். சிம்மத்தை பொறுத்தவரை எதிலும் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான ராசியாகும். சூரியன் சிம்ம ராசியில் அதிபதி என்பதனால் சூரியனை வழிபடும் இந்த பண்டிகை சிம்ம ராசிகளுக்கு முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் கண்டிப்பாக கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேலையில் இருப்பவர்கள் லாபகரமான வாய்ப்புகளை பெறக்கூடும். இந்த காலகட்டத்தில் அவர்களின் சாதனைகள் இரட்டிப்பாகும். அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய முயற்சிகளில் இருப்பது மிகவும் வேகமாக முன்னேறுவார்கள். இந்த வருட பொங்கல் அவர்களுக்கு அங்கீகாரத்தையும் புகழையும் தரப்போகிறது என்பது எந்த சந்தேகமில்லை. அவர்களுடைய பணம் எதிர்பார்த்ததை விட பெரிய லாபத்தை கொடுக்கும். முதலீடுகளை பற்றி கூறும்போது எதில் முதலீடு கொடுத்தாலும் இரட்டிப்பான பலன்கள் வரும். செவ்வாய் அவர்களின் உறவுகளில் முக்கியமாக சாதகமான மாற்றங்களை கொண்டு வருகிறது. இந்த மாற்றங்கள் அனைத்தும் அவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வர உதவுகிறது. குறிப்பாக சுக்கிரன் அவர்கள் இவர்கள் ராசியில் பிரவேசிக்காமல் மற்றொரு ராசியில் சனியில் புகுவதால் அவர்களுக்கு சாதகமான பலனை சிம்மத்திற்கு வழங்குகிறது. சிம்மத்தை பொறுத்தவரை எதிலும் முக்கியமாக இறங்கி செயல்படுவார்கள். அடுத்ததாக மீனராசி நண்பர்கள். மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் பொங்கல் சிறப்பான பலன்களை அளிக்கப் போகிறது. அரசு பணிகளில் அல்லது அரசு சார்ந்த துறைகளில் பணிபுரிய ஆதாயம் பெறுவார்கள். இந்த காலகட்ட முன்னேற்றத்திற்கான புதிய வழிகளை திறந்து செல்வத்தையும் செழிப்பையும் ஏற்படுத்தக்கூடும். உங்கள் வீட்டிற்கு மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கொண்டு வர விலை உயர்ந்த பொருட்களை வாங்க அற்புதமான தினமாகும். வேலை தேடுபவர்கள் முக்கியமாக ஒரு நல்ல செய்தி அவர்களுக்கு தேடி வரும். உங்கள் சமூக அந்தஸ்து மேம்படும். மேலும் உங்கள் ஊரில் முயற்சிகள் அங்கீகாரம் அதிகப்படியாக கிடைக்கும். இந்த காலகட்டம் நிதி முதலீடுகளுக்கு குறிப்பாக நீங்கள் கால இசை இலக்குகளுக்கு சாதகமான இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகப்படியான வெற்றியை தர அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. குறிப்பாக எதை தொட்டாலும் தொடங்கக்கூடிய அற்புதமான நாள்தான் இந்த முக்கியமாக பொங்கல் திருநாள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.